நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். தேவனுடைய நாமத்தை துதிப்பீங்க. என் கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார், என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தினார், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கிறார் என்று நீங்கள் சாட்சியாய் சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார். அதுக்கு நம்பணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கான குவாலிட்டி நீங்க நம்பணும். அல்லேலூயா. Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. நாம் எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த செய்தி முடியாதுன்னு. நம்ம கடைசி தான் பார்த்தோம், இன்னும் ஆரம்பம் இருக்கு. உடன்படிக்கை பண்ணுகிறேன், அதை நம்ம பார்க்கவே இல்லை, நேரம் இல்லை. அல்லேலூயா. அடுத்த முறை ஒரு சந்தர்ப்பம் இருக்குமானால் அதை நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு இருந்தார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அவர் நம்மோடு இருந்து அவர் பயங்கரமான காரியங்களை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, பார்க்கும்படியாக, அதற்குள்ளாக போகும்படியாக கர்த்தர் செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் போன வாரத்தில் ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது? பற்றாது. பலவிதமான போராட்டங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. சொல்லி மாளாத போராட்டம். இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்றை வரைக்கும் என்னென்ன தீயையும் தண்ணீரையும் கடந்து வரக்கூடிய என்ன சூழல் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தீ, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தண்ணீரை கடந்து வரக்கூடிய ஒரு நிலை. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கணும், 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்து வரக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது. நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் பார்க்கிற இந்த போராட்டம் இது முடிவு அல்ல. அல்லேலூயா. இப்போ நடக்கலை, உங்களுடைய ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கலை என்பதற்காக எப்போவுமே நடக்காது என்று அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. யாக்கோபனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுடைய குடும்பத்தை விட்டு அவன் ஓடக்கூடிய ஒரு நிலை அவனுடைய நிலையாக இருந்தது. யாரை நேசித்தானோ அவளை திருமணம் செய்ய முடியாத ஒரு நிலை ஆரம்பத்தில் இருந்தது. முதல்ல ஒரு 7 வருஷம் அவன் வேலை செய்தான். அது வேலைன்றது சாதாரண வேலை இல்லை, பயங்கரமான வேலை, கொடூரமான ஒரு வேலை. அதுக்கு பிற்பாடு மறுபடியும் ஒரு 7 வருஷம் வேலை செய்தான், 14 வருஷம். அதுக்கு பிற்பாடு ஒரு 6 வருஷம் வேலை செய்தான், 20 வருஷம். பயங்கரமான வேலை, கொடூரமான கடுமையான ஒரு வேலையை அவன் செய்தான். 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டது. பயங்கரமான ஒரு நிலை. என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனாலும் அவனுடைய நிலையில் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வாதமான பயங்கரமான காரியங்களை செய்து அவன் கடைசியில் வரும்போது அவன் சொல்கிறான், நான் வெறும் ஒரு கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை நான் கடந்து வந்தேன், ஆனால் ஆண்டவர் இப்போ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால என்னை திருப்தியாக்கினார் என்று சொன்னான். அதுதாங்க ஆண்டவர். நீங்கள் உண்மையாய் இந்த ஆண்டவரை சார்ந்து, உண்மையாய் இந்த கர்த்தரை பற்றி கொண்டு இருந்தா, உண்மையாய் அவருடைய சமூகத்திற்குள்ளாக நீங்கள் வந்தா, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், உண்மையாக. இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படி இருந்ததுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் பேரே என்ன பேரு? ஏமாற்றுகிறவன், டிசீவர். அவன் பேரே ஏமாற்றுகிறவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்றைக்கு when he had an encounter with God, என்றைக்கு அவன் ஆண்டவரை அவன் சந்தித்தானோ அவனுடைய வாழ்க்கை அப்படியே திசை மாறிடுச்சு. அந்த நாள்ல இருந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஏமாற்றுகிறவனாக அவன் இல்லை, மாறாக எப்படித்தனமா இருந்தான்?
ஏமாறுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. ஏமாற்றுகிறவன் ஏமாறுகிறவனாக மாறினான். ஆனா அப்பயும் அவன் உண்மையா இருந்தான். உண்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். ஆண்டவர் அவன் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். என் பிரியமான தேவ ஜனமே, புதிய வருஷத்துல நம்ம இருக்கிறோம். இப்பதான் 2 மாதங்களை நம்ம கடக்க போறோம். 2வது மாதம் இன்னும் முடிக்கல. சர்வ லோகத்தை உண்டு பண்ணின ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும். எதுல பயங்கரம்? எல்லாத்துலயும் பயங்கரமா இருக்கும். எது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் என்று நீங்கள் சொல்லுகிறீங்க? என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை அவர் உடைக்க இந்த தேவனுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. விடுதலையோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்க இருக்கும்படியாக நீங்க சொல்லுவீங்க, என் கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஐயோ, இவ்வளவு கஷ்டம் என்னுடைய கஷ்டமா இருந்தது, ஆனா எப்படிதான் இதுல இருந்து நான் மீண்டு வந்தேன் எனக்கு தெரியல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 49வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. யாரு செஞ்சாரு? வல்லமை உடையவர். அதான் நம்ம போன வாரத்துல பார்த்தோம். டூனாமிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைனமைட், வெடிகுண்டு. அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் தான் இந்த ஆண்டவர் ஆகிய கர்த்தர். அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் எனக்கு என்ன செஞ்சாராம்? எனக்கு மகிமையானவைகளை செய்தார். நீங்க சொல்லுவீங்க, என்ன தெரியுமா சொல்லுவீங்க? வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று நீங்க சொல்லுவீங்க. எப்போ சொல்லுவீங்க? அந்த கஷ்டம் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்குது, அந்த வேதனை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, அதிலிருந்து நீங்க வெளியே வரும்படியாக தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இந்த கிரியை செய்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது நீங்க சொல்லுவீங்க, வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மகிமையானவைகளை அவர் எனக்கு செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தை நான் சொல்லும்படியாக செய்வார் என்று எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு என்ன செய்வீங்க? திருப்தி அடைவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தை கடந்து வந்தா நீங்கள் திருப்தியா இருப்பீங்க. அல்லேலூயா. எப்படி இருப்பீங்க? நீங்கள் திருப்தியா இருப்பீங்க. என்னதான் கஷ்டங்கள் வரட்டுமே, என்னதான் பாடுகள் வரட்டுமே, ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து, அந்த யோசனையிலிருந்து, அந்த சிந்தையிலிருந்து விலகும்படியான ஒரு விஷயம் அது உங்களுக்குள்ளாக அது என்ன விஷயம்? அது கர்த்தருடைய வார்த்தை. அது ஒன்னே ஒன்று உள்ள வரும். உங்களை சுற்றி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், சுற்றி அவ்வளோ எண்ணங்கள் இருக்கும், சுற்றி அவ்வளோ யோசனைகள் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பரிசுத்த தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு கோட்டையை போல சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் அது ஊடுருவி உள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை மாற்றும். வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்தார் என்று நீங்க சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் செய்வார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சில ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். நல்லா கவனமாக்கீங்களே, இந்த நிமிஷம் இல்லை என்பதற்காக என்னைக்குமே உன் வாழ்க்கையில திரும்ப அந்த ஆசீர்வாதம் வராது என்று அர்த்தம் அல்ல. இப்போ வரலையா, உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னா அது ஆசீர்வாதமா இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது நீ நம்பணும் ஆண்டவரை. நீ ஆண்டவரை நம்பல அப்படின்னா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன நம்பணும்? அவர் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். ஹல்லேலூயா. நல்லா கவனமாக, நீ கஷ்டப்படணும், நீ அழுதுகிட்டே இருக்கணும், நீ துக்கத்தில் இருக்கணும், நீ தோல்வியில் இருக்கணும், நீ எல்லாமே ஒன்று எல்லாத்தையும் இழந்த நிலையில் இருக்கணும், அது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. ஆமென். உங்களை சாதாரண மனிதனாய் கர்த்தர் உண்டு பண்ணல. யூ ஆர் பீன் மேட் இன் சச் அ வே that you have to rule this world. அவருடைய சாயலாக நீங்க சிருஷ்டிக்கப்பட்டீங்க. அல்லேலூயா. வெளியே அவருடைய சாயல், உள்ள அவருடைய சுவாசம். இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களாக, ராணிகளாக ஆண்டவர் உங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். இப்போ இல்லைன்றதற்காக எப்பவுமே இல்லை என்பது அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. யோவேல்ல பார்த்தோம் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. எதுல திருப்தி அடைவீங்க? எல்லாத்திலையும் திருப்தி அடைவீங்க. சந்தோஷத்துல திருப்தி அடைவீங்க, சமாதானத்துல திருப்தி அடைவீங்க, மன நம்பிக்கையில திருப்தி அடைவீங்க, விசுவாசத்துல திருப்தி அடைவீங்க, எல்லாத்திலையும் திருப்தி அடைவீர்கள்.
தேவனுடைய நாமத்தை துதிப்பீங்க. என் கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார், என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தினார், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கிறார் என்று நீங்கள் சாட்சியாய் சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார். அதுக்கு நம்பணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கான குவாலிட்டி நீங்கள் நம்பணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் ஆண்டவரை நம்பணும். நம்ம சூழ்நிலையை நம்புகிறோம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேன்றோம்? நம்ப மாட்டேன்றோம். He will do wonders in your life. அவர் உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். எதில் ரொம்ப பயங்கரமான காரியங்களை செய்வார்? முதலாவது, எதில் பயங்கரமான காரியங்கள் செய்வார்? உன்னுடைய பயத்தில் பயங்கரமான காரியம் செய்வார். நீ எதில் தோத்து போனியோ அதில் பயங்கரமான காரியம் செய்வார். எது முடிந்தது என்று நீ சொல்லுகிறாயோ அந்த முடிந்ததுல என் தேவனாகிய கர்த்தர் பயங்கரமான காரியங்களை அவர் செய்வார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய கடந்த காலம் அநேக காரியங்கள் இருக்கும். அநேக ஏமாற்றங்கள், குழப்பங்கள், அநேக தவறுகள், அநேக விஷயங்கள். அதை தாண்டி தான் வருவான். அதை தாண்டி தான் அநேகர் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பல விஷயங்கள் வழியாக நாம் கடந்து வருகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த பல விஷயங்களை நம்ம தாண்டி வரும்போது இந்த பல விஷயங்களுடைய எண்ணங்கள், இந்த பல விஷயங்களுடைய காரியங்கள், யோசனைகள், அது நமக்கு தோல்வியான எண்ணங்களை கொடுக்குது. அது நமக்கு பயத்தை கொடுக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் அது இன்னும் அவங்களுக்குள்ளாகவே அது கடந்து வந்து இன்னும் அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு, இன்னும் அவர்களை பயமுறுத்தி கொண்டு, இன்னும் அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலை. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்த ஒரு மனிதனை அது சிறைப்பிடித்து கொண்டு இருக்கிறது. எது சிறைப்பிடித்து கொண்டு இருக்கிறது? கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள். அது ஒரு மனிதனை கைதியை போல எதுவுமே செய்ய முடியாத, இயல்பான ஒரு நிலையில இருக்க முடியாத நிலையில அவனை வைக்குது. அல்லேலூயா. நல்ல கவனமா கேளு. என்ன பிசாசு கடந்த கால நினைவுகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் பயங்களையும் அவன் கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நம்ம உள்ள போனோம் யோசித்து பார். அதே போலதான் நம்ம வெளியே வரணும். அதுக்கு காரணம் நம்ம தான் வெளியே வரணும். பிசாசு நம்மளை வெளியே வர விட மாட்டான். ஐயோ இல்லைங்க, எனக்கு இந்த பிரச்சனைனால தாங்க நான் இப்படி இருக்கிறேன். குற்றத்தை நீ தள்ளி போடாத, அடுத்தவர்கள் மீது நீ போடாத. ஆண்டவர் கேட்கிறார் ஆதாமை பார்த்து, ஏய் நீ ஏன் இந்த காரியத்தை நீ செய்தாய்? நான் உனக்கு செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னனே, நீ ஏன் செய்த என்று ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார். அப்ப ஆதாம் என்ன சொன்னான்? ஐயா நான் பண்ணலைங்க, நீங்க எனக்கு கொடுத்தீங்களே, ஏவாள் தாங்க இது பண்ண வச்சா. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஏவாள் இடத்துல கேட்டாரு, ஏவாள் நீ ஏன் இதை செஞ்ச? உடனே ஏவாள் என்ன பண்ணா? ஐயோ நான் பண்ணல, இந்த சர்ப்பம் தான் இப்படி பண்ண வச்சது. சர்ப்பத்துக்கிட்ட போனாரு. சர்ப்பம் என்ன சொல்லுச்சு? பிசாசு யார் மேலேயும் போடல, பிசாசு தனக்குள்ளாக கொண்டு வந்துட்டான். ஹீ அக்செப்டட். அவன் இந்த தேசத்தின் அதிபதியாக மாறிட்டான். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ வில் பி எ கிங். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய சூழல், உன் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை, ஆமாங்க நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே எனக்கு துணை நில்லுங்க, என்னுடைய கடந்த கால காரியங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், வேதனைகள் என்னை கஷ்டப்படுத்துது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் ஏதோ ஒரு யோசனையில் என் வாழ்க்கையில் நான் இன்னும் சிக்கிட்டு என்னால் வெளியே வர முடியல. ஓ லார்ட் ப்ளீஸ், ஆண்டவரே எப்படியாவது என்னிருந்து அப்பா இதிலிருந்து நான் வெளியே வர உதவி செய்யுங்க. என்னுடைய பலத்தினால் இது செய்ய முடியாது, உங்களுடைய பலத்தினால் செய்ய முடியும். ஐ அக்செப்ட் வாட் ஐ டிட், த மிஸ்டேக் இஸ் ஆன் மைன். பிரச்சனை என்னிடத்துல இருக்கு, ஆண்டவரே என்னை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க. பயங்கரமான காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்ம மாத்திட்டு வெளியே பார்த்துட்டு ஐயோ எனக்கு நான் பண்ணல, இந்த பிரச்சனை தான் வந்துச்சு, இதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், இவர்களால தான் நான் இப்படி இருக்கிறேன், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், நீ பழிய தூக்கி வெளியே போட்டுட்டே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. சங்கீதம் 38 சங்கீதம் 4 பார்க்கலாம் வேகமாக. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. யாருடைய அக்கிரமம்? என் அக்கிரமம். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், இதான் அப்புறம் ஏன் பிரச்சனை என்கிட்ட இருக்கு. பிரச்சனை எங்க இருக்குது? என்கிட்ட இருக்கு. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக இருக்கு. உங்க வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலை மாறணும்னா ரன் டு திஸ் காட். ஆண்டவர் இடத்துல ஓடு. பயங்கரமான காரியங்கள் செய்யணுமா? ஆண்டவர் இடத்துல ஓடு.
உன்னுடைய நினைவுகள், கடந்த கால நினைவுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பயங்கள், அதுல இருந்து வெளியே வர முடியலையா? அது சிறையில நீ மாட்டிட்டு இருக்கிறியா? ரன் டு திஸ் காட். ஆண்டவரத்துல ஓடு. ஆண்டவரே, இதுக்கு என்னால் வெளியே வர முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த நினைவுகள் நான் உள்ள கொண்டு வந்தேன், அது ஏன் தப்பு தான், இதுல திரும்ப நான் வெளியே கொண்டு வர நீர் உதவி செய்யுங்கப்பா. Ask this God. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. எட்டியும் பிச்சும் ஆகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் என்ன செய்யுங்க ஆண்டவரே நினைத்தருளும். ஓ லார்ட் ஹெல்ப் மீ லார்ட். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பலவிதமான கசப்பான நினைவுகள் இருக்கு, கசப்பான ஏமாற்றங்கள் இருக்கு, கசப்பான பயங்கள், தோல்விகள் இருக்கு. கடந்த கால நினைவுகள், பயங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் முன்னாடி போக முடியாம உங்களை இழுத்து கொண்டு இருக்கிறதா? ஆர் இஸ் தேர் எனி ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட் டு யூ? ஏதாவது ஒன்று உங்களை இழுத்து கொண்டு இருக்கிற, முன்னாடி போக முடியாத அளவிற்கு ஏதோ ஒன்று உங்களை இழுத்து கொண்டு இருக்கிறதா? பயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளு. நத்திங் இன் யோர் பாஸ்ட் கேன் சேஞ்ச் யோர் ஃபியூச்சர். கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்கள், தோல்விகள், பயங்கள் உன்னுடைய எதிர்காலத்தில் கர்த்தர் வைத்த ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எவைகளை அவர் முன்குறித்து வைத்தாரோ அந்த முன்குறித்து வைத்ததை உன்னால் சுதந்திரிக்க முடியும், நீ கர்த்தரிடத்துல இருந்தா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல போகும்போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே எனக்கு துணையாக நில்லுங்க, அற்புதங்களை கொண்டு வாருங்க, இந்த சூழல்ல இருந்து நான் என்னை மீண்டு கொண்டு வாருங்கப்பா. நான் சேற்றில் சிக்கினதை போல நான் சிக்கி இருக்கிறேன். கீழே உடம்பு தலை உண்டி தான் வெளியே இருக்குது, மற்ற உடம்பு ஃபுல் உடம்பெல்லாம் உள்ளதா இருக்கு, என்னால் அசைக்க கூட முடியல. பிரச்சனைகள் அப்படி இருக்கிறது. என்னுடைய ஏமாற்றங்கள், எனக்கு வந்த ஏமாற்றங்கள் அப்படி இருக்கு, என்னால் கையை கூட வெளியே எந்திரிக்க முடியல, எழ முடியல. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள், என்ன பண்ண போறேன்னு தெரியல. ரன் டு திஸ் காட். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 8-13 வசனங்கள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். எப்படி? அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். பயம் பயம் பயம், ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம், இது கர்த்தர் என்ன செய்வார்னு தெரியாமையே போயிடுச்சு, நம்ம கண்ணை மறைச்சிருச்சு. வேதம் சொல்லுகிறது அவர் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உருக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டாரு? கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. யோசித்து பாருங்க, எத்தனை பெரிய தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். இவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்மளால ஏன் பார்க்க முடியல? எது இந்த ஆண்டவரை பார்க்க முடியாம நீங்க புதக்குழியில சிக்கினதை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கு? ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளு. நீ பின்னாடி பார்த்துக்கிட்டே முன்னாடி போக முடியாது. நீ பின்னாடி பார்த்துட்டே முன்னாடி போனால் என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? முன்னாடி பார்த்துட்டே முன்னாடி போனாலே கீழே விழுறோம். அவ்வளோ சூப்பரான ஆட்கள் நம்ம. இன்னும் பின்னாடி பார்த்துக்கிட்டே போனால் என்ன ஆகுறது? இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். உன் கடந்த கால ஏமாற்றத்தை நீ பார்த்துட்டே இருக்கிற, உன் கடந்த கால தோல்வியை நீ பார்த்துட்டே இருக்கிற, கடந்த காலத்தில் உனக்கு வந்த காயங்களை நீ பார்த்துட்டே இருக்கிற, முன்னாடி நடந்த சம்பவங்கள் உனக்கு பயத்தை கொடுத்துச்சு. அந்த பயத்தை நீ பார்த்துட்டே முன்னாடி எப்படி போக முடியும்? ஹல்லேலூயா. ஐயோ, திரும்ப எனக்கு அந்த பிரச்சனை வந்துருமா? திரும்ப இவங்கெல்லாம் இப்படி மாறிடுவாங்களா? திரும்ப எனக்கு இந்த சூழல் இப்படி ஆயிடுமா? நீ அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா முன்னாடி உன்னால போக முடியாது. யோபின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஹல்லேலூயா. shook off this fear. தூர எரிந்து விட்டு ஓடு. ஹல்லேலூயா. தூர எரிந்து விட்டு என்ன செய்ய? ஓடு. என்ன பயம் உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறது? நீ முன்னாடி போகவே முடியல. கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தின் பயம் இன்னும் உன்னால முன்னாடி போக முடியல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாரு. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா.
எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. தீர்க்கதரிசன புஸ்தகம் 24வது வசனத்துல, அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது, இடுக்கணும் கர்ப்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்கு ஒப்பான வேதனை நம்மை பிடித்தது. பாருங்க, கையெல்லாம் என்ன ஆகுது? தளர்ந்து போகுது. கடந்த கால சம்பவங்கள் யோசிக்கும் போது உன் கையெல்லாம் என்ன ஆகுது? நடுங்குது, தளர்ந்து போகுது, பயம் வருகிறது, பயம் வருகிறது. கடந்த காலத்தை யோசித்து பயம் உன்னுடைய சமாதானத்தை திருடி கொண்டு இருக்கிறதா? உன் நிம்மதியை இழக்கும்படியாய் செய்கிறதா? கடந்த காலத்தினுடைய காரியத்தை நம்பாத, அந்த ஏமாற்றங்களை நம்பாத, அந்த காயங்களை நம்பாத. அது உன்னை ஏமாத்திரும். என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில புதிய நாளுக்குள்ளாக நீ இருக்கிற புதியதொரு காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவர் செய்வார் என்று நீ நம்பும் போது அவர் புதிய காரியத்தை உனக்கு அவர் செய்கிறார். அழகான ஒரு வசனம் இருக்கு, இதோ புதிய காரியத்தை நான் செய்வேன், இப்பொழுதே அது தோணும். முந்தினவைகளை நீ என்ன செய்யாத, நீ சிந்திக்க, பூர்வமானதை நீ எண்ணாத, சிந்திக்காத. இதோ உனக்கு நான் புதிய காரியத்தை நான் செய்வேன். கடந்த காலத்தை நீ யோசிக்கும் போது, அந்த ஏமாற்றங்களை நீ பார்க்கும்போது, அந்த தோல்வியை நீ பார்க்கும்போது உன்னால முன்னாடி வைக்கவே முடியாது. அதுதான் பிசாசு பண்ணுவான். பிசாசு he uses a different kind of tool which you cannot imagine in your whole life. நீ வாழ்க்கையில நீ யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பிசாசு கையாளுவான். என்ன தெரியுமா கையாளுவான்? கடந்த காலத்தை எடுத்து உனக்கு முன்னாடி பாத்தியா உன் நிலைமை எப்படி இருந்தது பாத்தியா, அப்போ இப்போ உண்டி மாறுமா? இப்போ உண்டி மாறுமா? மாறாது, நம்பாத, நீ ஏமாந்து விடுவ என்று பிசாசு சொல்லுவான். அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பாத, பிசாசு உன்னை ஏமாத்திடுவான். அல்லேலூயா. கடந்த காலத்தை காண்பித்து பிசாசு உன்னை ஏமாத்தி உன்னை கீழே நசுக்கிடுவான். உன் வாழ்க்கையில கர்த்தர் எவைகளை முன்குறித்து வைத்தாரோ, முன்குறித்து வைத்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய சுதந்திரத்தை உன்னால் சுதந்திரிக்க முடியாத அளவிற்கு பிசாசு கடந்த கால ஏமாற்றங்களை, தோல்விகளை, காயங்களை முன்பாக வைத்து நீ முன்னோக்கி போக முடியாத அளவிற்கு உன்னை சிறைப்பிடித்து வைத்து விடுவான். ஏமாந்து விடாதே சகோதரா, சகோதரி. பரிசுத்த வேதத்துல 66 புத்தகங்கள் இருக்கு. 39 + 27 பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகங்கள் இருக்கு. அந்த 27 புத்தகங்கள்ல half of the books was been written by the great man Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் அதுல 14 புத்தகங்கள், நான் எபிரேயரையும் நான் சேர்த்துட்டு தான் நான் சொல்றேன், இன்க்ளூடிங் எபிரேயர் 14 புத்தகங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதியிருக்கார். ஹாஃப் 27ல் அதனுடைய சரி பாதி எவ்வளோ? 13.5. அப்படியே சரி பாதி 14 எழுதிட்டார். அல்லேலூயா. இந்த இந்த பவுலுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேரு? சவுல். இந்த சவுல் யாரு அப்படின்னா, ஆண்டவருடைய ஜனங்களை காயப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆண்டவருடைய ஜனங்களை கொலை செய்யக்கூடியவனாகவும் இருந்திருக்கான். சிறை பிடிக்கிறவனாக இருந்தான். ஜெயில போட்டு சித்திரவதை செய்யக்கூடியவனாக இருந்தான். யாரு? இந்த சவுல் என்னப்படுகிற பவுல். கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, கொலைக்கு உட்படுத்தவனாக அவன் இருந்தான். இப்படிப்பட்ட ஒருவனை ஆண்டவர் தொட்டார். சவுலாக இருந்தவன் பவுலாக அவன் மாறினான். நல்ல கவனமா கேளுங்க. சவுலாக இருந்தவன் பவுலாக மாறிட்டான். இப்போ மாறின நபரு, ஐயோ நான் அவ்வளோ பண்ணியிருக்கேனே, அவ்வளோ காரியம் பண்ணியிருக்கிறேனே, ஐயோ அப்படி இருந்துச்சே, இப்படி இருந்துச்சே. கடந்த காலத்தை யோசிச்சே இருந்தா இந்த 14 புத்தகம் எழுத முடியுமா? அல்லேலூயா. கடந்த காலத்தின் ஏமாற்றங்கள், கடந்த காலத்தின் தோல்விகள், கடந்த காலத்தின் காயங்கள், அது யோசிச்சே இருந்தா இப்போ அந்த 14 புத்தகங்களை எழுத முடியுமா? முடியாது. உன் கடந்த காலத்தில் there are many skeletons in your life. உன் வாழ்க்கையில் அநேக எலும்பு கூண்டு இருக்கு, அநேக வருத்தங்கள் இருக்கு, அநேக காயங்கள் இருக்கு. அது இன்னும் உனக்குள்ளதான் இருக்கு. அது எப்படி இருக்கு? உயிர் உள்ளதா இல்ல, செத்ததாக இருக்கு. இட் இஸ் லைக் a skeleton. skeleton என்ன? எலும்பு கூண்டு. அந்த எலும்பு கூண்டை இன்னும் நீ சுமந்து கொண்டே வர, ரொம்ப வருஷமா சுமந்து கொண்டு இருக்கிற அந்த ஏமாற்றத்தை நீ சுமந்து கொண்டே இருக்கிறாய். அந்த பயத்தை நீ சுமந்து கொண்டே இருக்கிறாய். அந்த தோல்வியை நீ சுமந்து கொண்டே இருக்கிறாய். அந்த எலும்பு இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. Just throw those skeletons out. அந்த எலும்புல தூர ஏறி. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் நீ செய்ய முடியாத அளவிற்கு அந்த எலும்புகள் உனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. நினைப்பூட்டி கொண்டே இருக்கு. உன்னுடைய ஏமாற்றத்தை அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய பயத்தை அது காண்பித்து கொண்டே இருக்கிறது. ஏன் காண்பிக்குது? இன்னும் அது வச்சிருக்கிற உள்ள
கடந்த காலத்தினுடைய தோல்விகள், கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்கள், கடந்த காலத்தினுடைய பயங்கள், கடந்த காலத்தில் கசப்பான அனுபவங்கள், அது இன்னும் உனக்குள்ளாக இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் உன்னால முன்னாடி போக முடியாது. எது முடிந்தது என்று நீ சொல்லுகிறாயோ அந்த முடிந்ததுல இந்த ஆண்டவரால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். முடிந்ததுல பயங்கரமான காரியத்தை இந்த இயேசுவால செய்ய முடியும். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வேகமாக நாம் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? போய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக போவதற்கு முன்பதாக இதை தாண்டி போகணும். இந்த தேசத்தை தாண்டி போகணும். ஆட்கள் அனுப்புறான். யார் அனுப்புறா? யோசுவா அனுப்புறான். எத்தனை பேர் அனுப்பிச்சாரு? 2 பேர். நல்லா யோசித்து பாரு. இதற்கு முன்பாகவும் ஆட்கள் போனாங்க. மோசே அனுப்புனார். அப்போ எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. ஒருத்தனும் கானான் தேசத்திற்குள்ளாக போக முடியல. இப்போ எத்தனை பேர் போனா? 2 பேர். அவன் அனுப்பிச்சது 12, இவன் அனுப்பிச்சது 2. யோசுவா பார்க்குறான், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், 12 பேர் டூ மச். டூ many cooks spoil the soup. அல்லேலூயா. டூ many cooks என்ன பண்ணுறாங்க? அவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க. வேண்டாம், போதும். அவர் அனுப்பிச்சதை போல் நான் என்ன செய்ய மாட்டேன். போய் அவன் 12 பேர் அனுப்பிச்சது என்ன பண்ணாங்க? 10 பேர் வந்து உள்ள என்ன பண்ணிட்டான்? மொத்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை கரப்ட் பண்ணிட்டான். அவனுடைய பயத்தை வந்து, அந்த 10 பேருடைய பயத்தை லட்சக்கணக்கான இஸ்ரவேலுக்குள்ளாக அவன் பெனிட்ரேட் பண்ணிட்டான். கொரோனாவை போல, தொற்று வியாதியை போல எல்லாருக்கும் பரவி விட்டுட்டான். இவன் பார்க்குறான், ஐயோ 12 பேர் வேண்டாம், இட் இஸ் டூ மச், 2 பேர் போதும், உள்ளே போனா அங்கே போய் அங்கே ராகாப் என்றும் ஒரு வேசியின் இடத்துல போய் அவர்கள் தங்கினார்கள். Who is ராகாப்? She was a prostitute. அவள் வந்து ஒரு வேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளுடைய வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லை என்ற ஒரு நிலை. ஹல்லேலூயா. ராகாப் அப்படின்னா ப்ரைடுன்னு அர்த்தம். அரகன்ஸ் அண்ட் ப்ரைட், நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் 2 அர்த்தம் மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அரகன்ஸ் அண்ட் ப்ரைடு, பெருமை, முரட்டாட்டம், தோல்வி. அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் எழுதிக்கோங்க, தோல்வி. இன்னொரு ஒரு அர்த்தம் ஏமாற்றம். அதுதான் பேரினுடைய அர்த்தம். இப்போது இந்த ராகாப் இடத்துல கர்த்தருடைய ஜனங்கள் 2 பேர் போகிறாங்க. போய் அந்த அம்மா வீட்டில் போய் இருக்கிறாங்க. அந்த அம்மா யார்? அவங்க பேருடைய அர்த்தம் என்ன? ஏமாற்றம். அந்த பேரினுடைய அர்த்தம் தோல்வி. அந்த பேரினுடைய அர்த்தம் அரகன்ஸு. பேரினுடைய அர்த்தம் ப்ரைடு. எதிர்காலமே இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிர்காலமே இல்லாத ஒரு இடத்திற்குள்ளாக 2 பேர் போனாங்க. ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இட் வாஸ் லைக் எ டெட் எண்ட். அவளுடைய வாழ்க்கை, ராகாபினுடைய வாழ்க்கை வந்து இட் வாஸ் லைக் எ டெட் எண்ட். டெட் எண்ட்னா என்ன? முட்டு சந்து. டெட் எண்ட்னா முட்டு சந்து. அங்கே என்ன இல்லை, அதுக்கு அப்புறம் வழி இல்லை. அதுதான் ராகாபினுடைய நிலை. இப்படிப்பட்ட ஒரு நபர் இடத்துல 2 பேர் போறாங்க. என்ன நடந்தது? வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னார். அந்த 2 பேர் வந்திருக்கிறாங்களே, அந்த மனுஷங்க வந்திருக்கிறாங்களே, அவளை வெளியே அனுப்பு, அவங்க நம்மளை அழிக்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்றான். ஆனா இந்த எதிர்காலமே இல்லாத இந்த ராகாப் வாழ்க்கையில ஒரு நன்மைகளையும் சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலையில இருந்த டெட் எண்ட். டெட்னா என்ன? இப்போ சொன்னே கொஞ்ச முடி முட்டு சந்தி, அதான் முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வைத்த அந்த நபர் என்ன பண்ணா, இவர்களுடைய வாழ்க்கையில ஃபுல் ஸ்டாப் வைக்கல. ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளு. அவ வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்பதானே சொன்னேன், எப்படி இருந்தது? ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை. 2 பேர் உள்ள வராங்க. ராஜா, அவள் வாழுகிற தேசத்தின் ராஜா சொல்றான், யாரோ வந்திருக்காங்க, அவள் வெளியே அனுப்பு. முற்றுப்புள்ளியா இருந்த இவளுடைய வாழ்க்கையில 2 பேர் வந்தாங்க.